ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டலெக்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடான முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதை இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நேற்று பார்த்த டாப்பிக்கான இந்தியன் ரிவர்ஸ், அதாவது இந்திய ஆறுகள் 2வது வீடியோ, அது யாரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பணவீக்க வரி இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கொஸ்டின் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். பணவீக்க வரி இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஆப்ஷன்: இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் விதிக்கப்படும் ஒரு வரியாகும். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, பணமாக்கப்பட்ட நிதி பற்றாக்குறைகள் மூலம் அரசாங்கம் மேற்கொள்ளும் பெரும் செலவினங்களால் இது ஏற்படுகிறது. மூணாவது ஆப்ஷன், இது மக்களின் கையில் உள்ள பணத்தின் மதிப்பை குறைக்கிறது. ஓகேவா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேலே உள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? இந்த 3 கூற்றுகளில் எது சரியானது, இந்த 3 கூற்றுலையும் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சுதான். ஓகே, நம்ம ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருங்க, இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் விதிக்கப்படும் ஒரு விதியாகும். தவறு. இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற டாக்ஸ் இல்லை. ஓகே. அடுத்தது பணமாக்கப்பட்ட நிதி பற்றாக்குறைகள் மூலம் அரசாங்கம் மேற்கொள்ளும் பெரும் செலவினங்களால் இது ஏற்படுகிறது. இது கரெக்ட். இது மக்களின் கையில் உள்ள பணத்தின் மதிப்பை குறைக்கிறது. இன்ஃப்ளேஷன் அப்போ பணத்தோட வேல்யூ குறைஞ்சிடும். கரெக்ட். ஆப்ஷன் 2 and 3 இது ரெண்டும் கரெக்ட். சி ஆப்ஷன் 2 and 3 இதுதான் சரி. எக்ஸ்பிளேஷன் விளக்கத்தை பார்க்கலாம். பணவீக்க வரி, அதாவது இன்ஃப்ளேஷன் டாக்ஸ் என்பது அரசாங்கத்திற்கு செலுத்தப்படும் சட்டப்பூர்வமான வரியை குறிப்பதில்லை. ஜிஎஸ்டி மாதிரி சட்டப்பூர்வமான வரியை குறிப்பதில்லை. மாறாக இது அதிக பணவீக்க காலத்தில் பணத்தை கையில் வைத்திருப்பதற்கான இழப்பை குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? அதிக பணவீக்க காலத்தில் பணத்தை கையில் வைத்திருப்பதற்கான இழப்பை குறிக்கிறது. இதுதான் பணவீக்கத்துக்கான ஒரு சரியான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? 2வது பாயிண்ட் பாருங்கள். பற்றாக்குறையை பணமாக்குதல், மானிட்டைசேஷன் ஆஃப் டெபிட்ஸ் மூலமாக அல்லது வட்டி விகிதங்கள் மூலம் குறைப்பதன் மூலமாக அரசாங்கம் அதிக பணத்தை உருவாக்கும் போது அது சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரித்து நீண்டகால பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவர்மெண்ட் கொண்டுகிட்டு வர ஸ்கீம்ஸ்னால் பணவீக்கம் ஏற்படும்னு செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே தான். அதாவது என்ன சொல்கிறாங்க, பற்றாக்குறை பணமாக்குதல் மூலமாகவோ அல்லது அதிக வட்டி விகிதங்களை குறைப்பதன் மூலமாகவோ அரசாங்கம் அதிக பணத்தை உருவாக்கும். வட்டியை குறைச்சிக்கிட்டா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரித்து நீண்டகால பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரித்து பணவீக்கத்தை நீண்ட காலத்திற்கு ஏற்படுத்துகிறது. ஓகேவா? இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு.
பணவீக்க வரியை பொறுத்தவரை பணவீக்கத்தின் தாக்கத்தால் இத்தகைய பாதகமான விளைவுகள் ஏற்படுகின்றன. இது ஒரு மறைமுக வரியாக செயல்பட்டு சொத்துக்களின் மதிப்பை குறைக்கிறது. 3வது பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தான்? இது மக்களின் கையில் உள்ள பணத்தின் மதிப்பை குறைக்கிறது. கரெக்ட். பணவீக்க வரியை பொறுத்தவரை பணவீக்கத்தின் தாக்கத்தால் இத்தகைய பாதகமான விளைவுகள் ஏற்படுகின்றன. இது ஒரு மறைமுகமான வரியாக செயல்பட்டு சொத்துக்களின் மதிப்பை குறைக்கிறது. இன்டைரக்ட் டாக்ஸாக செயல்பட்டு சொத்துக்களோட மதிப்பை குறைக்கிறது. ஓகேவா? புரியுதா? இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் அதை பற்றி இப்போ இந்த இதெல்லாம் சொன்ன மாதிரி புரியுதில்ல, இந்த கொஸ்டினில் சொன்ன மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பர் கேபிட்டா பற்றி. தலா வருமானம் குறித்த பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கேரளா கூற்று 1. கேரளா குறைந்த தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டிருந்தாலும் மனித மேம்பாட்டில் ஹரியானாவை விட உயர்ந்த நிலையில் உள்ளது. கூற்று 2. இந்தியாவில் தலா வருமானம் என்பது இந்தியாவில் ஒரு தனிநபர் ஓராண்டில் ஈட்டும் சராசரி வருமானத்தின் அளவீடு ஆகும். கூற்று 3. இந்தியாவில் தலா வருமானம் கணக்கிடும்படியை தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனம் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் மேற்கொள்கிறது. இதுதான் இதில் எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. மேலே உள்ள 3 கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 3, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 3 கூற்றுகளும். இதெல்லாம் எத்தனை கூற்று ரைட் அப்படின்னு சரியானது அப்படின்னு பார்க்கணும். பார்த்துங்க, தலா வருமானம் பற்றி கேட்டிருக்காங்க, பர் கேபிட்டா இன்கம். நல்லா யோசித்து சரியான விடை தெரிஞ்சவங்க கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? கேரளா குறைந்த தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டிருந்தாலும் மனித மேம்பாட்டில் ஹரியானாவை விட உயர்ந்த நிலையில் உள்ளது. சரி. கூற்று 2 என்ன? இந்தியாவில் தலா வருமானம் என்பது இந்தியாவில் ஒரு தனிநபர் ஓராண்டில் ஈட்டும் சராசரி வருமானத்தின் அளவீடு. சரி. 3. இந்தியாவில் தலா வருமானம் கணக்கிடும்படியே தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனம் மேற்கொள்கிறது. தவறு. இந்த 2 தான் சரி. ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் கூற்று 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி சரியானது. வாங்க இந்த கேள்விக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கூற்று 1 சரியானது. கேரளாவை ஒப்பிடுகையில் ஹரியானா அதிக தலா வருமானத்தை கொண்டுள்ளது. கேரளாவோட கம்பேர் பண்ணுறப்ப ஹரியானா அதிக தலா வருமானத்தை கொண்டுள்ளது. அதே சமயம் பீகார் மிக குறைந்த வருமானத்தை கொண்டுள்ளது. மேம்பாட்டை தீர்மானிக்க தலா வருமானம் பயன்படுத்தப்பட்டால் சிக்கிம், கோவா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஹரியானா ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மணிப்பூர் மற்றும் மேகாலயா ஆகியவை கடைசி 5 இடங்களில் உள்ளன. கேரளா குறைந்த தலா வருமானத்தை கொண்டிருந்தாலும் மனித மேம்பாட்டில் ஹரியானாவை விட உயர்ந்த நிலையில் உள்ளது. இதுதான் நமக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்கு.
கேரளா குறைந்த தலா வருமானத்தை கொண்டிருந்தாலும் மனித மேம்பாட்டில் வந்து ஹரியானாவை விட உயர்ந்த நிலையில் உள்ளது. மனித மேம்பாட்டில் வந்து ஹரியானாவை விட உயர்ந்த நிலையில் எது கேரளா இருக்குது. கேரளாவில் உள்ள ஒரு சராசரி தனிநபரை விட ஹரியானாவில் உள்ளவர்கள் அதிக வருமானம் ஈட்டினாலும் எழுத்தறிவு மற்றும் சிசு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் அது பின்தங்கியுள்ளது. இதில் கேரளா முன்னாடி இருக்குது. எழுத்தறிவு, சிசு இறப்பு விகிதம் இதில் வந்து ஹரியானாவை விட முன்னிலையில் எது கேரளா இருக்குது. ஹரியானாவை விட முன்னிலையில் கேரளா இருக்குது. சிசு இறப்பு விகிதத்திலே எழுத்தறிவின் மேலேயும் ஹரியானாவை விட நல்ல பொசிஷனில் கேரளா இருக்குது. இதற்காரணம் ஒரு நபர் வசதியாக வாழ்வதற்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் சேவைகளையும் பணத்தை கொண்டு மட்டும் வாங்கிவிட முடியாது. எனவே குடிமக்கள் பொருள்சார் பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுவதை அளவிடுவதற்கு வருமானம் மட்டும் முழுமையான மற்றும் பொருத்தமான குறியீடு அல்ல. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதில்ல? அடுத்தது, இந்தியாவில் தனிநபர் வருமானம் என்பது ஒரு தனிநபர் ஓராண்டில் ஈட்டும் சராசரி வருமானத்தை குறிக்கும். ஒருத்தர் இந்த 12 மாதம் ஃபுல்லாக வாங்குகிற சம்பளத்தோட ஆவரேஜ் தான் தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டில். ஓகேவா? ஒட்டுமொத்த இந்தியா மற்றும் அதன் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சி நிலையை மதிப்பிடுவதற்கு தனிநபர் வருமானத்தை அளவிடுவது அவசியமாகும். இந்தியாவில் மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுகிறது. எப்படி தனிநபர் வருமானம் கண்டுபிடிக்கிறாங்க? மொத்த வருமானத்தை, இந்தியாவோட மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் தனிநபர் வருமானம் வந்து கணக்கிடப்படுகிறது. மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுகிறது. இந்தியாவில் மொத்த வருமானம் என்பது நாட்டின் ஓராண்டில் உற்பத்தியில் செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பண மதிப்பின் கூட்டுத்தொகையாகும். அதாவது ஒரு வருஷத்தில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் மற்றும் சேவைகள் பண மதிப்பின் கூட்டுத்தொகையாகும். அதுதான் ஒரு ஆண்டோட இந்தியாவோட மொத்த வருமானம். இந்தியாவின் தனிநபர் வருமானம் மத்திய புள்ளியியல் அமைப்பால் அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் கணக்கிடப்படுகிறது. அவங்க வந்து மாதிரி சர்வே அங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க? நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், மாதிரி ஆய்வு நிறுவனம், அதுதான் கொடுத்துருந்தாங்க. அது தவறு. சரியான விடைன்னு யார் பண்ணுறாங்க? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து தனிநபர் வருமானத்தை கணக்கிடுறாங்க. இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை கணக்கிடுற அமைப்பு எதுனா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் அமைப்பு. அடுத்தது 3வது கேள்வி. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றுள் எவை செலவு உந்து பணவீக்கத்தை, அதாவது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தக்கூடும்? அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வட்டி விகிதங்களை குறைத்தல். செகண்ட் பாயிண்ட் வந்து மக்களின் செலவிடக்கூடிய வருமானம் அதிகரித்தல். தேர்ட் பாயிண்ட் ஊழியர்களின் ஊதியம் உயர்த்தல். ஃபோர்த் பாயிண்ட் அரசின் விரிவாக்க கொள்கைகள். ஃபிஃப்த் பாயிண்ட் மறைமுக வரிகள் அதிகரித்தல். 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ வந்து 1, 2 மற்றும் 4, பி
ஆப்ஷன் பி வந்து 3, 4 மற்றும் 5. ஆப்ஷன் சி 3 மற்றும் 5. ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 மற்றும் 5. என்ன கேட்டிருக்காங்க, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் செலவு உந்து பணவீக்கத்தை அதை காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தக்கூடும். எந்த காரணங்களால இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வட்டி விகிதங்களை குறைக்கிறதுனாலயா, இல்லை மக்களின் செலவிடக்கூடிய வருமானம் அதிகரிக்கிறதுனாலயா, ஊழியர்களோட ஊதியத்தை உயர்த்துறதுனாலயா, அரசின் விரிவாக்க கொள்கைகளாலயா, மறைமுக வரிகள் அதிகமாகிறதுனாலயா, எதனால இந்த செலவு உந்து பணவீக்கம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிங்க, திங்க் பண்ணுங்க கொஞ்சம். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். எதுன்னு பார்த்துடலாமா? எது விகிதங்களை குறைத்தல், அது நார்மலாக நடக்கிறது. விடக்கூடிய வருமானம் அதிகரித்தல், வட்டி விகிதங்களை குறைச்சா இது அதிகமாகிடும், அது நார்மலாக நடக்க. ஊழியர்களின் ஊதியம் உயர்த்தல், ஊழியர்களோட ஊதியத்தை உயர்த்துறது. அரசின் விரிவாக்க கொள்கைகள், இது நார்மலாக ஒவ்வொரு கவர்மெண்ட் பண்ணுறது தான். மறைமுக வரிகள் அதிகரித்தல், இந்த 2 ஆப்ஷன் தான். ஆப்ஷன் 3, 5 தான் சரியான விடை. ஆப்ஷன் சி 3 மற்றும் 5. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 3 மற்றும் 5. ஓகேவா? என்னென்ன? ஊழியர்களோட ஊதியத்தை உயர்த்துறது, அதுக்கப்புறம் மறைமுக வரிகளை அதிகரிக்கிறது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பணவீக்கத்தில் 2 வகைகள் உள்ளன, தேவை உந்து பணவீக்கம் மற்றும் செலவு உந்து பணவீக்கம். இப்போ நம்மள்ட்ட கேட்டது வந்து செலவு உந்து பணவீக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேவை உந்து பணவீக்கம்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், சேவை உந்து பணவீக்கம்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகே. ஊழியர்களின் ஊதியம் உயர்த்துதல் மற்றும் உலகளாவிய பாதகமான சூழல்கள் ஆகியவை வந்து செலவு உந்து பணவீக்கத்தின் ஒரு பகுதியாகும். தேர்ட் பாயிண்ட் வருதா? அதாவது ஊழியர்களின் ஊதியம் உயர்த்துதல், உலகளாவிய பாதகமான சூழல், ஓகேவா, ஆகியவை செலவு உந்து பணவீக்கத்தின் ஒரு பகுதியாகும். அதாவது ஊழியர்களோட ஊதியத்தை உயர்த்துறது, உலகளாவிய பாதகமான சூழல்கள். இப்போ அமெரிக்கா ஈரான் வார் நடக்குதுல்ல, இந்த மாதிரியான சுச்சுவேஷனால் நமக்கு வந்து எக்கனாமிக் வந்து டவுன் ஆகிருக்கு இந்தியாவுக்கு. அந்த மாதிரி இதை தான் சொல்கிறாங்க, உலகளாவிய பாதகமான சூழல்கள். நிறையா நாட்டுக்கே வந்து கச்சா எண்ணெயினால் பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இதனால் வந்து செலவு உந்து பணவீக்கத்தின் ஒரு பகுதியாக இது வந்து இந்த 2 ஆப்ஷனும் செலவு உந்து பணவீக்கத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வட்டி விகிதங்களை குறைத்தல், மக்களின் செலவிடக்கூடிய வருமானம் அதிகரித்தல் மற்றும் அரசின் விரிவான கொள்கைகள் ஆகியவை தேவை உந்து பணவீக்கத்தின் ஒரு பகுதியாகும். தேவை உந்து பணவீக்கம்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், ஓகேவா. வட்டி விகிதங்களை குறைத்தல், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோம். வட்டி விகிதங்களை குறைத்தல்,
மக்களின் செலவிடக்கூடிய வருமானம் அதிகரித்தல். இது செகண்ட் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது அரசின் விரிவாக்க கொள்கைகள். இது வந்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம்னா. இதெல்லாம் வந்து தேவை உந்து பணவீக்கம். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அதோட ஒரு பகுதியாகும். ஓகே, இப்போ தேவை உந்து பணவீக்கம்னால என்னென்னு தெரியும். நமக்கானது செலவு உந்து பணவீக்கம்னால என்னென்னு தெரியும். பணவீக்கத்தில் 2 வகை இருக்குன்னு தெரியும். ஓகேவா? வட்டியை குறைக்கிறது, ஊழியர்களோட மக்களோட வருமானம் அதிகரிக்கிறது, அரசோட விரிவாக்க கொள்கைகள். இதெல்லாம் வந்து இதில் வரும்னா தேவை வந்து பணவீக்கத்தில் வரும். ஓகேவா? ஊழியர்களின் ஊதியம் உயர்த்தல், மறைமுக வரிகள் அதிகரித்தல், இதான் வந்து செலவு உந்து பணவீக்கத்தில் வரும். ஓகே, இந்த கேள்வி புரியுதுல? அடுத்த கேள்வி போடுவோம். 4th கொஸ்டின். தேசிய வருமான கணக்கீட்டு சூழலில் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. நீடித்து உழைக்கும் பொருட்கள் என்பவை நுகர்வின் போது அழிந்து போவதால் ஒரு முறை மட்டுமே நுகரப்படக்கூடியவை ஆகும். 2வது கூற்று வந்து தேய்மானம் என்பது ஒரு நீடித்து உழைக்கும் பொருளின் தேய்மானத்திற்காக ஒதுக்கப்படும் வருடாந்திர தொகையை குறிக்கும் ஒரு கணக்கியல் கருத்தாகும். கூற்று 3 வந்து மற்ற காரணிகள் மாறாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மூலதன பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பது எதிர்காலத்தில் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2, 3. யோசிச்சிங்களா என்ன ஆப்ஷன்னு? ஆப்ஷன் பார்த்துடலாமா? இது கரெக்டு. நீடித்து உழைக்கும் பொருட்கள் என்பவை வந்து நுகர்வின் போது அழிந்து போவதால் ஒரு முறை மட்டுமே நுகரக்கூடியவை ஆகும். தவறு. தேய்மானம் என்பது ஒரு நீடித்து உழைக்கும் பொருட்களின் தேய்மானத்திற்காக ஒதுக்கப்படும் வருடாந்திர தொகையை குறிக்கும் ஒரு கணக்கியல் கருத்தாகும். இது கரெக்டு. மற்ற காரணிகள் மாறாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மூலதன பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பது எதிர்காலத்தில் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும். மூலதன பொருட்களோட உற்பத்தி அதிகரிச்சதுன்னா அந்த உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. ஆப்ஷன் சி தான் ரைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க விளக்கத்தை பார்ப்போம். நுகர்வோர் நீடித்து உழைக்கும் பொருட்கள் கன்சூமர் டியூரபிள் குட்ஸ் என்பவை மின்னணு பொருட்கள் போன்ற எளிதில் அழியாத பொருட்கள் ஆகும். நுகர்வோர் நீடித்து உழைக்கும் பொருட்கள்
கன்சூமர் டியூரபிள் குட்ஸ் என்பவை வந்து மின்னணு பொருட்கள். எதை குறிக்குது? எதை குறிக்குதுன்னா மின்னணு பொருட்கள். ஓகேவா? எளிதில் அழியாத பொருட்களாகும் மின்னணு பொருட்கள். அதை தான் வந்து நுகர்வோர் நீடித்து உழைக்கும் பொருட்கள், அதாவது கன்சூமர் டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு எதை குறிக்கிறாங்கன்னா மின்னணு பொருட்களை தான் குறிக்கிறாங்க. கன்சூமர் டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதே பொருட்கள் வந்து குறைந்தது 3 ஆண்டுகள் வரை உழைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இவற்றை தொடர்ந்து அடிக்கடி வாங்க வேண்டியதில்லை. இவை பயன்பாட்டின் போது தேய்மானத்திற்கு உள்ளாகின்றனவே தவிர அழிந்து போவதில்லை. நுகர்வோர் நீடித்து உழைக்காத பொருட்கள் கன்சூமர் நான் டியூரபிள் குட்ஸ். பழங்கள், காய்கறிகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்றவை வந்து நுகர்வோர் நீடித்து உழைக்காத பொருட்களாகும். நுகர்வோர் நீடித்து உழைக்காத பொருட்கள்னால் எதுன்னு கேட்குறாங்க. கன்சூமர் நான் டியூரபிள் குட்ஸ். பழங்கள், காய்கறிகள், அழகு சாதன பொருட்கள், உணவுப் பொருட்கள் போன்றவை நுகர்வோர் நீடித்து உழைக்காத பொருட்களாகும். பழங்கள், காய்கறிகள்லாம் ஒரு நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வீணாக அழுகிட தொடங்கும். அதெல்லாம் வந்து நீடித்து உழைக்காது. அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து 3 வருஷம் வரையுமே வரும். மினிமம் 3 வருஷம் வரையுமே வரும். அதனால தான் அது வந்து கன்சூமர் டியூரபிள் குட்ஸ். ஓகேவா? இது வந்து நான் டியூரபிள் குட்ஸ். அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நுகர்வோர் நீடித்து உழைக்காத பொருட்கள் பொதுவாக தொடர்ந்து அடிக்கடி வாங்கப்படுகின்றன. ஓகேவா? நுகர்வோர் நீடித்து உழைக்காத பொருட்கள் பொதுவாக தொடர்ந்து அடிக்கடி வாங்கப்படுகின்றன. இதுதான் பேசிக் நீடு. ஆனால் பழங்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள் இதெல்லாம் தான் பேசிக்காக உள்ள நீடு. அதனால் இது வந்து அடிக்கடி வாங்கப்படுது. தேய்மானம் என்பது ஒரு மூலதன சொத்தின் பயன்பாட்டு காலத்திற்கு ஏற்ப அதன் செலவு ஒதுக்குவதை குறிக்கும் ஒரு கணக்கியல் கருத்தாகும். இது இயந்திரங்கள், உபகரணங்கள் அல்லது வாகனங்கள் போன்ற பொருட்களின் தேய்மானத்திற்காக வழங்கப்படும் வருடாந்திர ஒதுக்கீடாகும். மூலதன சொத்தை வாங்கிய ஆண்டிலேயே அதன் முழு செலவையும் கணக்கில் காட்டாமல் அதன் பயன்பாட்டு காலம் முழுவதும் அந்த செலவு பிரித்து கொள்ள வணிகங்களை அனுமதிப்பதால் தேய்மானம் முக்கியமானது. தேய்மானம் அதை பற்றி கேட்டிருக்காங்க. தேய்மானம் என்பது ஒரு மூலதன சொத்தின் பயன்பாட்டு காலத்திற்கு ஏற்ப அதன் செலவை ஒதுக்குவதை குறிக்கும் ஒரு கணக்கியல் கருத்தாகும். இது இயந்திரங்கள், உபகரணங்கள் அல்லது வாகனங்கள் போன்ற பொருட்களின் தேய்மானத்திற்காக வழங்கப்படும் வருடாந்திர ஒதுக்கீடாகும். மூலதன சொத்தை வாங்கிய ஆண்டிலேயே அதன் முழு செலவையும் கணக்கில் காட்டாமல், அதாவது முழு தேய்மான செலவையும் அதில் கணக்கில் காட்டாமல் அதன் பயன்பாட்டு காலம் முழுவதும் அந்த செலவு பிரித்து கொள்ள வணிகங்களை அனுமதிப்பதால் தேய்மானம் முக்கியமானது. இருக்கிற வரையும் அந்த மூலதன சொத்து வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிற வரையும் அதோட இதை வந்து பிரிச்சுக்கணும், அதுக்கான செலவை பிரிச்சுக்கணும். அதுதான் தேய்மானம். மற்ற காரணிகள் மாறாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மூலதன பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பது பொதுவாக எதிர்காலத்தில் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும். ஏனெனில் பிற பொருட்களின் சேவையும் உற்பத்தி செய்ய மூலதன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வணிகங்கள் அதிக மூலதன பொருட்களின் முதலீடு செய்யும் போது எதிர்காலத்தில் அதிக பொருட்களையும் சேவையையும் அவற்றால் உற்பத்தி செய்ய முடிகிறது. ஓகே, இந்த 3 பாயிண்ட்டும் புரியுதுல? ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? பின்வரும் கூற்றுக்களை எது பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? எதை கேட்குறாங்க? பணவீக்கத்தை, இன்ஃப்ளேஷனை எது ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. பொருளாதாரத்தில் பணப்பெருக்கி, மணி மல்டிப்ளையர், விளைவு அதிகரித்தல். அதாவது பொருளாதாரத்தில் பணப்பெருக்கி, விளைவு அதிகரித்தல். 2வது பாயிண்ட் வந்து மக்களின் வருமான நிலைகள் அதிகரித்தல்.
மூணாவது பாயிண்ட் அரசாங்க செலவினம் அதிகரித்தல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ 2 மற்றும் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். எது பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? பொருளாதாரத்தில் பணப்பெருக்கி விளைவு அதிகமாகிறதுனாலயா, மக்களோட வருமான நிலைகள் அதிகரிக்கிறதுனாலயா, அரசாங்க செலவினம் அதிகரிக்கிறதுனாலயா, இதனால பணவீக்கம் அதிகமாகுது, பணவீக்கம் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துருவோமா? பொருளாதாரத்தில் பணப்பெருக்கி மணி மல்டிப்ளையர் விளைவு அதிகரித்தல், கரெக்டு. மக்களின் வருமான நிலைகள் அதிகரித்தல், சரி. அரசாங்க செலவினம் அதிகரித்தல், சரி. மூணுமே சரிதான். ஓகேவா? அப்போனா மேற்கூறிய அனைத்தும். ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் இதுதான் சரியான விடை. வாங்க விளக்கத்தை பார்ப்போம். பணப்பெருக்கி அதிகரிப்பது பணவீக்கத்தை அதிவேகமாக அதிகரிக்கும். எது? பணப்பெருக்கி அதிகரிப்பது பணவீக்கத்தை அதிவேகமாக அதிகரிக்கும். அதுக்கடுத்து 2வது பாயிண்ட், வருமான வளர்ச்சி அதே அளவுள்ள பொருட்களுக்கான தேவையை அதிகரிக்க செய்கிறது. வருமான வளர்ச்சி எந்த அளவுக்கு வருமானம் அதிகமாகுதோ, வருமானத்தோட வளர்ச்சி அதிகமாகுதோ, அதே அளவு உள்ள பொருட்களின் தேவையை அதிகரிக்க செய்யுது. இந்த வருமானத்துக்கு தேவையான பொருட்களுக்கான தேவையை அதிகரிக்குது. 3வது பாயிண்ட், அரசாங்கம் அதிக செலவு செய்யும் போது பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் விரிவடைகிறது. இது பணவீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. மேலும் கருப்பு பணம் உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகளை அதிகரிக்கும். உள்கட்டமைப்பு தடைகள், குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு, சர்வதேச விலை உயர்வு, பதுக்கல் மற்றும் கருப்பு சந்தைப்படுத்துதல் மற்றும் மறைமுக வரிகளின் அதிகரிப்பு ஆகியவற்றால் பணவீக்கம் ஏற்படுகிறது. வேறு என்னென்ன ரீசன்னால் பணவீக்கம் ஏற்படுதுன்னு போட்டாங்கன்னா, அரசாங்கம் அதிக செலவு செய்யும் போது பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் விரிவடையுது, இதனால் பணவீக்கத்துக்கு வழிவகுக்குது. ஓகேவா? அரசாங்கம் அதிக செலவு செய்யும்போது, ஓகேவா, கருப்பு பணம், உற்பத்தி மற்றும் விநியோக செலவுகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு தடைகள், குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு, சர்வதேச விலை உயர்வு, குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு, அதுக்கப்புறம் பதுக்கல் மற்றும் கருப்பு சந்தைப்படுத்துதல், மறைமுக வரிகள் அதிகரிப்பது ஆகியவற்றால் பணவீக்கம் ஏற்படுகிறது. இதுதான் பணவீக்கம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5 கொஸ்டின் முடிஞ்சிட்டு ஓகே, அவ்வளோதான். நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர். எதுவும் டவுட்ஸ் இல்லை டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். லாஸ்ட் வீடியோ இந்தியன் ரிவர்ஸ், இந்திய ஆறுகள், 2வது வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.